நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபார்மசிஸ்ட் பேட்ச் 1 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோ கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஷுர் பண்ணுறோம், ஓகேங்களா? பட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட சக்ஸஸ்ஃபுல் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ், செகண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? அதுக்கடுத்தது 3வது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா? டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறது. இது 3மே தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து யாரும் வந்து டோன்ட் வரி, ஓகேங்களா? நாங்கள் கண்டிப்பாக வந்து 6th to 10th அண்ட் 11th 12th இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? இமீடியட்டாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வாங்க பேட்ச் 1 எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டில் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரை வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வாங்க போகலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஓகேங்களா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன், ஓகேங்களா? இயற்கை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க வாணிதாசன். இயற்கையை பற்றி அதிகமாக பாடியவர், இயற்கை கவிஞர். இவரோட இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா அரங்கசாமி, அரங்கசாமி, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின், அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதாத நூல் எது? எழுதாத நூல். அப்போ இதெல்லாம் அவங்க எழுதுறது, இதில் ஏதோ ஒன்று வந்து அவங்க எழுதாத நூல். இனிய எந்திரா, எந்திர மனிதன், மீண்டும் ஜீனோ, தூண்டில் கதைகள், ஓகேங்களா? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எந்திர மனிதன், ஓகேங்களா? இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, தூண்டில் கதைகள்லாம் சுஜாதா எழுதிய நூல்கள், ஓகேங்களா? 3வது பாருங்கள், பரமார்த்த குரு கதைகள் என்ற நூலை எழுதியவன் பெயர் என்ன? ஓகேங்களா? இங்கே வந்து அவரோட பேரை கொடுக்காம அவரோட இயற்பெயரை கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்க, துரைமாணிக்கம், சூரிய நாராயண சாஸ்திரி, கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெசுக்கி, ஜியு போப். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபுல்லாக படிக்கணும். இந்த நூல்வெளின்னு ஒன்று படிப்போம் இல்லையா, அந்த நூல்வெளியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இப்போ இந்த துரைமாணிக்கம் இது யாரோட பேர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரோட பேர், பெருஞ்சித்திரனார். சூரியநாராயண பரிதிமார் கலைஞர், ஓகேங்களா? கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெசுக்கிங்கிறது வந்து வீரமாமுனிவர், வீரமாமுனிவர் அப்படி தான் கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெசுக்கி. பரமார்த்த குரு கதைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுத வீரமாமுனிவர், கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெசுக்கி, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது நம்ம 6th புக்கில் பார்த்தோம். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது? ஓகேங்களா? தாயுமலர் பாடல்கள், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நீங்கள் 6th புக் பார்க்கலன்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க ஒரு வாட்டி. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க, ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த 6th புக்கிலேருந்தும் அண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. வாங்க பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட நூல்களில் நாமக்கல் கவிஞர்னு கேட்கலாம். வே ராமலிங்கம் எழுதாத நூல் யார்? நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மலைக்கல்லன், சங்கொலி, தேன்மழை, என் கதை, ஓகே? இதில் பார்த்து தேன்மழை, தேன்மழைங்கிறது யார் எழுதியிருப்பாங்கன்னா சுரதா, ஓமை கவிஞர் சுரதா எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மலைக்கல்லன், சங்கொலி, இந்த என் கதைங்கிறது அவரோட சுயசரிதை, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த வே ராமலிங்கம் இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? காந்திய கவிஞர். இந்த மாதிரி நிறைய டிப்ஸை நான் நடுவில் சொல்கிறேன். அண்டு அவங்கள பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், யார் இவர்? இவர் ஓர் ஓவியர், கருத்து படம் அமைக்க தொடங்கியவர், இயங்குறு படங்களை தயாரித்தவர். எட்வர்ட் மை ஃப்ரெஞ்ச், வால்ட் டிஸ்னி, தாமஸ் அல்வா எடிசன், ஈஸ்ட்மன். வால்ட் டிஸ்னி, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை யோகம், யோகக்கலை, ஓகேங்களா? 8வது கொஸ்டின் பாருங்கள், சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகரும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா? கஷ்டமாக கொடுக்கணும் கேட்கணும், ஓகேங்களா? அப்படிங்கிற இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்பாங்க, ஓகேங்களா? காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனென்றால் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்ற கவிதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க. பிச்சமூர்த்தி,
பாரதியார், அப்துல் ரஹ்மான், கல்யாண்ஜி. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். இந்த கல்யாண்ஜிங்கிறது யாரோட புனை இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ மேத்தா. ஓகேங்களா, அடுத்தது 10வது கொஸ்டின் கன்னி 3 சொல்லி. ஓகேங்களா, கன்னி என்னும் செய்யுள் வகை நம்ம ஏற்கனவே 6th புக்கில் பார்த்தது கன்னி இரண்டு அடிகளை கொண்ட பாடல்களை கொண்டதுன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, 2 அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கன்னின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 11 பாருங்க பூவனங்கள் என்று ஈரோடு தமிழன் குரு. பூவனங்கள்னு எதை சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா காப்பியங்களை தான் பூவனங்கள் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் கீழ்கடும் நூல்களுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் இது. ஓகேங்களா, சேரமான் காதலி, இருண்ட வீடு, தமிழியக்கம், பிசிராந்தியார். இதில் எது அப்படின்னா சேரமான் காதலி. இது கந்தநாசன் எழுதிய சேரமான் காதலி. ஓகேங்களா, இந்த பிசிராந்தியாங்கிறது நாடக நூல். பாரதிதாசன் நாடக நூல் பிசிராந்தியார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 13 கீழ்கடும் நூல்களுள் 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இயற்றப்பட்ட நூல் எது கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 2 ஆப்ஷன் வரும். பெருமாள் திருவிழை அந்த திருவிடையார் புராணம் ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நனைந்து உய்மினே. இப்பாடலடிகள் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், திருவாய்மொழி, திருமந்திரம். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஓகேங்களா, திருமந்திரம் யார் எழுதியிருப்பா? திருமூலர். ஓகேங்களா, அடுத்தது 15வது காழூன்று கொடி என்பதன் பொருள் என்ன? காழூன்று கொடி, அப்போ கொடின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, காழூன்று அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. ஓகேங்களா, அடுத்தது 16வது சாமரை என்பது மயிலிறகினால் செய்யப்பட்ட விசிறி, கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி, அன்னத்தின் தூவியால் செய்யப்பட்ட விசிறி, பட்டுத்துணியால் செய்யப்பட்ட விசிறி. கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி தான் இந்த சாமரை. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளரும் சிறக்க. இப்பாடல் அடிமற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பசியும் பிணியும் மணிமேகலை. ஓகேங்களா, அறம். ஓகேங்களா, அதை பற்றி பேசிய நூல் தான் இந்த மணிமேகலை. ஓகேங்களா, புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை புரட்சி காப்பியம். யார் எழுதுனாங்க? சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு பேர்னா மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. மணிமேகலை துறவு வாழ்க்கையை பற்றி பேசுகிறது தான் மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க. எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 18 தரும உரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல். தரும உரை சருக்கங்கள் கொண்ட நூல் எதுனா நீலகேசி. ஓகேங்களா, இதுவும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஹையர் கிளாஸ் 7th 8th போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பெருமானாற்று படை, பட்டினப்பாலை ஆகிய நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டோம்னா பூதனார், கடியலூர் உருத்திரக்கண்ணார், கீராந்தியார், நச்சரையார். ஓகே, கடியலூர் உருத்திரக்கண்ணார். ஓகே, இந்த பெருமானாற்று படை, பட்டினப்பாலை. ஓகேங்களா, இது ரெண்டும் என்ன நூல் பார்த்திங்கன்னா 10 பாட்டில் வந்திருக்கும். 10 பாட்டு. அடுத்தது பாருங்கள் நம்ம நப்பூதனார் யாருன்னு பார்த்தா முல்லைப்பாட்டு எழுதியதான் நப்பூதனார். ஓகேங்களா, அடுத்தது வாங்க 20 பாருங்கள் கீழ்காணுவற்றுள் பொருந்தாதது எதுங்கிறாங்க. சீதகாதி, சடையப்பவல்லர், சந்திரன் ஸ்வர்கி, கபிலர். இங்கே எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் வள்ளல்கள். ஓகேங்களா, இந்த சீதகாதிங்கிறவர் உமர் புலவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, சடையப்பவல்லர். ஓகே, சந்திரன் ஸ்வர்கி, இது கபிலர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது. இது தொடரில் பயிலும் அடி மோனை. இப்போ மோனைனா என்ன? ஃபஸ்ட் எழுத்து, முதல் எழுத்து ஒன்றி வருதல். அடினா ஒரு அடி இரண்டாவது. ஸோ ஏட்டில் ஏன் படித்தோம், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் தன்மை சொல்லுக்கான எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தன்மை, இந்த தன்மை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எப்படி வந்துருக்குன்னா 3 சொல்லி இப்படின்னா என்னென்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தன்மைனா
இதுக்கான எதிர்ச்சொல் என்ன, வெம்மைன்னு வந்திருக்கும். பட் இது வந்து ராகா கொடுத்ததுனால ஆப்ஷன் வந்து இந்த கொஷின் வந்து ராங். அடுத்தது பாருங்கள் 23. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடமும். பாடல் இடம்பெற்ற சீர் மோனை. சீர்னா ஒரே சீரில் இடம்பெற்றிருக்கிறது. சீர் மோனை கேட்டிருக்காங்க. அப்போ உடலில் மோனை என்னென்னா ஃபஸ்ட்டு எழுத்து உறுதி, முதல் எழுத்து ஒன்றுவது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 24வது கொஸ்டின் பாருங்கள். நீரற வரியா கரகத்து என்ற இடம் அடிக்கடி இடம்பெற்ற இலக்கியம் புறநானூறு. ஓகேங்களா. இந்த அகநானூறு தான் நம்ம போன கொஸ்டின் என்ன பண்ணோம், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா. புறநானூறுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தமிழ் மொழி கருவூலமாக அமையப்பட்ட நூல் தான் புறநானூறு. குறுந்தொகைக்கு அடைமொழி என்ன, நல்ல. பரிபாடலுக்கு ஓங்கு பரிபாடல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. 8 தொகை நூலில் 4 நூல் இங்கே கொடுத்துட்டாங்க. அகம், புறம், குறுந்தொகை, பரிபாடல், நற்றிணை, ஐங்குறுநூறு, கற்றிழந்தார் ஏத்தும் கலித்தொகை. ஓகேங்களா. ஒத்த 18. அப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஞாபகம் இருக்கும். அதுக்காக நான் அகைன் உங்களுக்கு சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 25. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இவ்விடைக்கு பொருந்தாத விடை வினா. பொருந்தாத வினா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை முதல்ல மார்க் பண்ணிடணும். பொருந்தாத வினா. ஐம்பெரும் காப்பியங்கள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றன. ஓகே. ஐம்பெரும் காப்பியம் ஒன்றான சிலப்பதிகாரம் எவற்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. இது ஓகே. முத்தமிழ் காப்பியம் என்று சிறப்பிக்கும் காப்பியம் எது. இத்தொடரில் ஐம்பெரும் காப்பியம் ஒன்றான சிறப்பிக்கும் நூல் எது. இது 3மே கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. வினாவாக எடுத்துக்கலாம். பட் இது பாருங்கள், ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி சொல்லு, அதில் ஒன்றான சிலப்பதிகாரம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து தவறான கொஷின். அடுத்தவங்க 26. யா கு என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நான் இருக்குன்னு சொன்னால் 42 சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு சொற்கான சரியான பொருட்கள் யா கூன்னு பார்த்தீங்கன்னா யானா அகலம், கூனா பூமி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், சரியான விடை குறிப்பு கூற்று பாருங்கள். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். வழாநிலை என்றால் என்ன வினா. கரெக்ட். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். வழுநிலை என்றால் என்ன. கரெக்ட். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. 28 பாருங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் இக்குறப்பில் சீர் எதுகை. சீர்னா அதே இதுவில் எதுங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. ஓகேங்களா. 2வது இதனால். 29 பாருங்கள். மதுரை பதிற்று அந்தாதியை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29க்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி பரஞ்சோதி முனிவர். இந்த அதிவீரராமன் பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் வெற்றி வேட்கை அதாவது நருந்தொகை எழுதியவர். கபிலர் வந்து குறிஞ்சி திணையை பற்றி பேசுகிறார். குறிஞ்சி. அடுத்தது பாருங்கள் 30. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் வடிகள் இடம்பெற்ற நூல் எது. வண்டோடு புக்க வடிவாய் சிலப்பதிகாரம். ஓகேங்களா. இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. மணிமேகலை எழுதுவது சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 31. இந்தியாவில் வழங்கப்படும் உரிய விருதுகளுக்கு இனியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பத்மஸ்ரீ. பத்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை சொல்லுவாங்க. பத்ம இதெல்லாமே தாமரை அப்படின்னு தான் வரும். ஸ்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு. இப்போ ஏக்கு 2ன்னு எடுத்துக்கும். தாமரை திரு. பாரத ரத்னா இந்திய மாமணி. பத்ம விபூஷன் தாமரை திரு. தாமரை திரு பத்மஸ்ரீ. ஓகேங்களா. அப்போ பாருங்கள் ஏக்கு 2 எடுப்போம். ஏக்கு 2 எடுத்திங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். பிக்கு 4 எடுத்தால் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அப்போ பத்ம விபூஷன் அப்படிங்கிறது தாமரை செவ்வணி. பத்மபூஷங்கிறது தாமரை அணி. ஓகேங்களா. 31க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்களை பாருங்கள். ஓகேங்களா. வந்து என்னென்ன சந்தை எங்கெங்கே நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மணப்பாறைனா மாட்டுச்சந்தை ஏக்கு 4. ஓகே. ஐயலூர்னா ஆட்டுச்சந்தை. காராமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. அப்போ 4321 4321 ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 33 பாருங்கள்.
தொழில்நகல் இயந்திரம், ஒளிப்படி இயந்திரம், தானியங்கி படை இயந்திரம், கையக விரிவலை. தொழில்நகல் இயந்திரம் யாருன்னா ஹாங் மாக்னஸ்கி. ஓகேங்களா, ஹாங் மாக்னஸ்கி. ஒளிப்படி இயந்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ்டர் கால்சன். தானியங்கி படை இயந்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஷெப்பர்ட் பேரன். வையக விரிவு வலை வந்து டிம் ஃபெர்னஸ்லி. ஆப்ஷன் ஏ. 34வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க. சிந்து சமவெளி, ஆதிச்சநல்லூர், கீழடி, செம்பியான் கண்டியூர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பொருள் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி அப்படின்றது தான் பனை ஓடுகள். ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர்னா முடுமொழி தாழிக்கல், கீழடினா சுடுமண் பொருட்கள். ஸோ இப்படி எடுத்தோன்னா 2, 3, 4 and 1. ஓகேங்களா. செம்பியான் கண்டியூர்னா கலையழகு மண்கலங்கள். 35வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்கல. இது எண்கள் கொடுத்துருக்காங்க வேறு மொழியில். 1, 3, 5, 100 அப்படின்னு சொல்லிட்டு. 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா எதோட இது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறது தெலுங்கு. இப்போ பிக்கு 4 எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். ஆப்ஷன் என்ன வரும்? 3. ஆப்ஷன் சி பாருங்கள். ஓகேங்களா. முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பொறுத்துக்கு பாருங்கள். 1, 3, 5, 100. ஓகேங்களா. இந்த 1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னடம். 3 அப்படிங்கிறது மலையாளம். 5 அப்படிங்கிறது வந்து துளு. இந்த 100 அப்படிங்கிறது தான் வந்து தெலுங்கு. அப்போ 2, 3, 1, 4. ஓகேங்களா. 35 ஆப்ஷன் சி. 2, 3, 1, 4. அடுத்தது பாருங்கள், 36வது கொஸ்டின் பொறுத்துக்கல. கண்ணதாசன் இயற்பெயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கண்ணதாசனுக்கு வந்து முத்தையா, பெருஞ்சித்திரருக்கு வந்து மாணிக்கம், தாராபாரதி ராதாகிருஷ்ணன், நம்ம 6th புக்கில் பார்த்தோம். வாணிதாசன் அரங்கசாமி. அப்படி எடுத்திங்கன்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்தது 37வது கொஸ்டின். இது ஆக்சுவலி கொஸ்டின் வந்து ராங். ஓகேங்களா. கொஸ்டின் வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே ஆப்ஷனாக வரும். இந்த புலங்குத்து அழகு அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அடுத்தது 38வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. மோனை எதுகை சொற்கள். இந்த சமய கணக்கரும் அமைய கணக்கரும் பாருங்கள், எதுகை ஒன்றா வருது அண்ட் ஏபு. இப்போ எதுகை சொற்கள் ஏபு. தோரண வீதியும் தோம் மறு கோட்டியம். தோ மோனை சொற்கள். ஓகேங்களா. தோ மோனை சொற்கள். ஓகேங்களா. வீதியும் கோட்டியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நடுமீன் நாற்று மீன் எதுக்கு ஏபு. ஆற்றுவார் ஆற்றல் எதுகை மோனை 2 இருக்குது. இது வந்து மோனை இருக்குது. ஓகேங்களா. 38 ஆப்ஷன் டி. 3, 1, 1, 4. 39வது கொஸ்டின் பாருங்கள். பெய்து பழகிய மேகம், கப்பலுக்கு போன மச்சான், மகளுக்கு சொன்ன கதை, சினிமாவுக்கு போன சித்தாள். அவங்க எழுதிய நூல்களும் நூலாசிரியரும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெய்து பழகிய மேகம் தேனரசன், கப்பலுக்கு போன மச்சான் ஜெயகாந்தன், மகளுக்கு சொன்ன கதை பிருந்தா. ஓகேங்களா. அப்போ 39 பாருங்கள். ஆப்ஷன் 1 பெய்து பழகிய மேகம் தேனரசன், கப்பலுக்கு போன நாகூர் ரூமி எழுதின கதை, மகளுக்கு சொன்ன கதை பிருந்தா, சினிமாவுக்கு போன சித்தாளு தான் வந்து ஜெயகாந்தன். ஓகேங்களா. அப்போ 39 டி. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பொறுத்துக்கள் பாருங்க. மோப்பக்குழையம் அனிச்சம், அப்போ விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏக்கு 4. 2 ஆப்ஷன்ஸ் வருது. உள்ளத்தால் உள்ளலும் தீரே, கல்லாமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஆக்கம் அதனால் மூக்கமுடையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ 4, 3. ஓகேங்களா. 4, 3, 2, 1. ஓகேங்களா. அரும்பயன் ஆகும்னா பயனில் சொல்லாமை. சொல்லும் பொருளும் பாருங்கள். மறுப்பு, இந்த மறுப்புனா என்ன பார்த்திங்கன்னா கொம்பு. ஓகேங்களா. சரி சிறந்த, அடிசல்னா சோறு, சூழ்னா கரு. அக்கா 2, 3, 4, 1. இங்கே பாருங்கள் பொறுத்துக்க. புரிசை, பனை, கயம், நியமம். நியமம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்காடி. ஓகேங்களா. கயம்னா நீர்நிலை. பனை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முரசு. புரிசைனா மதில்.
ஓகேங்களா. இப்போ 42க்கு ஆப்ஷன் சி 3 1 4 2. ஓகேங்களா. 43 பாருங்க. எய்துவர். ஓகே, இலக்கண குறிப்பில் கொடுத்துருக்காங்க. எய்துவர் அப்படின்னா என்ன? படற்கை பலர்பால் வினைமுற்று. கேட்டனம் தன்மை பன்மை. பாடிய ஆன் வருது, அப்போ பேரெச்சம். தேரா தேரா வண்ணா ஈறுகட்ட எதிர்மை பேரெச்சம். இப்போ 3 4 1 2 ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்களை. இனிமை. இனிமைங்கிறது வந்து பண்பு பெயர். பனை மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமை பனை மரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. 6th புக்கில் பார்த்துருப்போம். மரம்ங்கிறது வந்து இடுகுறி பெயர். பனை மரம் அது வந்து பனை மரத்தை வந்து சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். குளக்கரை அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர். கேடு கெடுதல்லேருந்து வந்து முதலில் தெரிந்த பெயர். இதுவும் பழைய ப்ரீவியஸ் கொஸ்டினால் பார்த்துருப்போம். பார்க்காதுக்கு பாருங்க. ஓகேங்களா. அந்த கொஸ்டின் பேப்பர் சார். இப்போ 3 4 2 1. 45 கொஸ்டின் பாருங்கள். பானை என்னென்ன தொழில்? பானை கூடை அம்பு கூரை. பானை வனைதல், கூடை முளைதல், அம்பு எய்தல். ஓகேங்களா. அம்பு எய்தல், கூரை தான் வெய்தல். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 45க்கு ஆப்ஷன் வந்து பி 3 1 2 4. 46வது கொஸ்டின் பாருங்கள். எதிர்த்து கேட்க எதிர்மறை சொற்களை எதிர்மறை வினைமுற்றுடன் பொறுத்துக்க. தன்மை பன்மை. தன்மைன்னா என்ன வரும்? தன்மை பன்மையில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து அல்லோம். முதல்ல ஒருமை அல்லை. படற்கை ஒன்றன் பால் வந்து அன்று. கன்றன் மலரின் பால் வந்து அல்ல. ஓகேங்களா. இப்படி பார்த்தீங்கன்னா 2 4 2 4 1 3 ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 47 பாருங்க. 47 பொறுத்துக்களை. சோறு உண், பால் பருகு, முறுக்கு தின், தண்ணீர் குடி. இப்போ 3 1 3 1 2 4. ஓகேங்களா. 48வது கொஸ்டின் பாருங்கள். புகழ்பெயரோடு இயற்பெயரை பொறுத்துக்க. புகழ்பெயரோடு இயற்பெயர். பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வே ராமலிங்க. சொன்ன இல்லையா, அவமை கவிஞர் அங்கே பாருங்க சுரதான் கொடுக்காம ராசகோபாலன் கொடுத்தாங்க. அப்போ ராசகோபாலன் இயற்பெயர் கொண்டவர் சுரதா. ஓகேங்களா. அவமை கவிஞர். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. மக்கள் கவிஞர் போற்றப்படுவார். அப்போ 2 ஆப்ஷன்னா 48 ஆப்ஷன் ஏ 2 4 1 3. அடுத்தது பாருங்கள். 49 மொழி ஞாயிறு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேவனைய பாவாணர். ஓகேங்களா. சந்த கவிமணி தமிழழகனார். சதாவதானி செய்கு பாவலர், செய்கு தம்பி பாவலர். சிலம்பு சிலம் மாப்போ சிவஞானம். ஓகேங்களா. அப்போ 49 ஆப்ஷன் ஏ 3 4 2 1. 50வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. கோழி காஞ்சி நாளிகேரம். இந்த நாளிகேரம்னு தென்னைன்னு அர்த்தம். அப்போ சிக்கு 2 எடுப்போம். 2 எடுத்தால் 2 ஆப்ஷன் வரும். ஓகேங்களா. இந்த கோழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். காஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்பூ அரிசு. ஓகேங்களா. நாளிகேரம் தென்னை. சாலம்னா ஆச்சா மரம். இப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான். ஓகே, பேட்ச் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேட்ச் 2 கொஸ்டின் பேப்பர். அது எல்லாமே வந்து நம்ம 4 பேட்சஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 6th தமிழ் புக்கு ஓல்டு புக் பார்த்துட்டு 7th புக் 8th அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நடுவில் வந்து சில கான்செப்ட்ஸையும் கொண்டு வரேன். ஒரு எழுத்து ஒரு மொழி கலைச்சொற்கள் என்னென்ன 6th 10th வரைக்கும் இருக்குது. மொத்தமாக ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா. இது மொத்தமே பார்த்திங்கனாவே இந்த வீடியோஸை லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை விட சூப்பர். ஓகேங்களா. நீங்கள் வேறு எந்த சோர்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் கண்டிப்பாக தமிழில் பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் ஒன்றி பார்த்தா போதும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.